வணக்கம் நண்பர்களே. கோல்டு தங்கத்தினுடைய விலை அடிக்கடி ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் என்ன காரணம், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். இப்போ தான் கோல்டோட விலை அதிகமாகிடுச்சு, இப்போ மறுபடியும் அதிகமாகுது, இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேசியிருப்பீங்க. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த கிளாரிட்டி இல்லை. இன்டர்நேஷ்னல் லெவலில் கோல்டு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது யார், நேஷ்னல் லெவலில் இதை ஃபிக்ஸ் பண்ணுறது யார், ஸோ அந்த கோல்டு ப்ரைஸஸ் எப்படி டிட்டர்மைன் செய்யப்படுது, ப்ளஸ் இந்த கோல்டு ப்ரைஸ் அடிக்கடி ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் காரணம் என்ன, இந்த ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி கோல்டுனுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணரணும். கோல்டு அப்படிங்கிறது ஒரு ப்ரெஷஸ் மெட்டல், நம்ம எல்லாருக்குமே தெரியும். மெயினாக அது வந்து ஜுவல்லரியில் யூஸ் பண்ணுவாங்க, மற்ற சில இண்டஸ்ட்ரியல் யூஸஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் கோல்டு அப்படிங்கிறது ஒரு ப்ரெஷஸ் மெட்டல் அப்படிங்கிறத தாண்டி இந்த கோல்டுக்கும் ஓவரால் எக்கனாமிக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ரிலேஷன்ஸ் இருக்கும். மேக்ரோ எக்கனாமிக் சேஞ்சஸை பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து அடிக்கடி நிர்ணயம் பண்ணும். உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் நாணயங்கள், இந்த கரன்சிஸ் எல்லாம் கோல்டு ப்ரைஸோட லிங்க் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. லேட் 19th century, ஏர்லி 20th centuryலாம் அந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் தான் இருந்துச்சு. 1930s கிரேட் டிப்ரெஷன் வரைக்கும் கோல்டு ஸ்டாண்டர்டை தான் மெயினாக நிறைய நாடுகள் ஃபாலோ பண்ணாங்க. கோல்டுடைய அந்த ப்ரைஸ், அந்த ஃபிக்ஸ்டு ப்ரைஸை வச்சு அந்த கரன்சிஸ்னுடைய வேல்யூவை அவங்க செட் பண்ணுவாங்க. அதே போல் ஒரு நாடு அதனுடைய கரன்சியை பிரிண்ட் பண்ணுது அப்படின்னா அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா கோல்டோட வேல்யூ வந்து பேக் பண்ணும். அந்த கோல்டோட வேல்யூ வச்சு தான் அந்த கரன்சிஸை பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா ஓவரால் எக்கனாமியில் நிறைய ஃபேக்டர்ஸை டிசைட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அந்த கரன்சியோடைய வேல்யூவை பெரும்பாலான நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா டாலருடைய வேல்யூ வச்சு நிர்ணயம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு குரூப் ஆஃப் கரன்சிஸ் இதோட சேர்ந்து இந்த வேல்யூ வச்சு டிட்டர்மைன் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் ரொம்பவே அதிகம். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் கோல்டு ப்ரைஸஸை ஃபிக்ஸ் பண்ணுறது யார் அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப காலமாகவே கோல்டுடைய ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது எங்கே அப்படின்னா லண்டனில். இதை வந்து கோல்டு ஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரைஸஸ் யார் ஃபிக்ஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது இல்லாமல் பேங்க்ஸ், இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு பேங்க் ஆஃப் சைனா, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட், ஜேபி மார்கன் சேஸ், மார்கன் ஸ்டான்லி, இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் சேர்ந்து அந்த கோல்டோட ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதை மெயினாக அவங்க எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லண்டன் புல்லியன் மார்க்கெட் அப்படிங்கிற மார்க்கெட் இருக்குது. புல்லியன் அப்படிங்கிறது இந்த தங்க கட்டி பியூர் ஃபார்மில் வரும் இல்லையா, அதுதான் புல்லியன். சில்வர், கோல்டு எல்லாமே அந்த புல்லியன் ஃபார்மில் வரும். இந்த புல்லியனை வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. இதுதான் அந்த லண்டன் புல்லியன் மார்க்கெட். லண்டன் புல்லியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத இந்த கோல்டு ஃபிக்ஸிங் மூலமாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதை வந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த பெஞ்ச்மார்க் ப்ரைஸ் ஒரு நாளைக்கு 2 வாட்டி ஃபிக்ஸ் பண்ணப்படுது. இந்த பெஞ்ச்மார்க் ரேட்ஸ் ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் லெவலில் மற்ற நாடுகளும் பெஞ்ச்மார்க் ரேட்டாக எடுத்து அவங்க நாட்டுக்குள்ளே இருக்க கோல்டுடைய ரேட்ஸை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த முறையில் தான் இந்த கோல்டு ஃபிக்ஸிங் நடைபெறுது. இந்த கோல்டு ஃபிக்ஸிங் இந்த ப்ரைஸை வச்சு நிறைய ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் இதில் நடக்கக்கூடிய கோல்டு ட்ரேடிங்கும் இந்த ப்ரைஸை வச்சு ஃபிக்ஸ் ஆகும். சரி, இப்போ இந்த கோல்டு ப்ரைஸ் டிட்டர்மினேஷனுக்குள்ளே நம்ம ரொம்ப போவேன்னா இந்த அளவுக்கு நீங்கள் இப்போதைக்கு லேர்ன் பண்ணுங்கள் போதும். சரி, நேஷ்னல் லெவலில் அந்த கோல்டு ப்ரைஸ் ஃபிக்ஸிங் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இந்தியா எடுத்துட்டிங்கன்னா இந்தியாவில் இந்தியன் புல்லியன் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. புல்லியன்றது நான் சொன்னது போல் அந்த கோல்டை அந்த பியூர் ஃபார்மில் எடுத்துகிட்டு வரது தான் புல்லியன். இந்தியாவில் மெயினாக இந்த பேங்க்ஸ் இவங்க தான் இம்போர்ட் பண்ணுவாங்க கோல்டை வெளிநாட்டிலேருந்து. அதை இம்போர்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டு டீலர்ஸ் கிட்ட விற்றுடுவாங்க. இந்த கோல்டு டீலர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அமைக்கப்பட்டு தான் இந்த இந்தியன் புல்லியன் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன். இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து நேஷ்னல் லெவலில் கோல்டு ப்ரைஸஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத இவங்க டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் கோல்டு ப்ரைஸஸ் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நேஷ்னல் லெவல்லையும் ஃபிக்ஸ் ஆகுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோல்டு ரொம்ப அதிக அளவில் இம்போர்ட் பண்ணுற நாட்டில் ஒன்று இந்தியா. சராசரியாக ஒரு வருஷத்துக்கு 800 டன்னுக்கு மேலே நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அரௌண்ட் ஒரு $30 பில்லியன் அளவுக்கு இதுக்கும் மேலே நம்ம வருஷம் இம்போர்ட் பண்ணிட்டு வரோம் கோல்டை. கோல்டு மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஜுவல்லரிக்கு மெயினாக யூஸ் ஆகுது, நகைகளுக்கு யூஸ் ஆகுது. அல்லாமல் இண்டஸ்ட்ரியல் யூசஸ்க்கும் கோல்டு யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு மெடிக்கல் டிவைசஸை மேனுஃபேக்சர் பண்ணுறது, உதாரணத்துக்கு இந்த ஸ்டென்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறது. அதே போல் இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் இதுக்கும் வந்து கோல்டு யூஸ் ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து கோல்டை இம்போர்ட் பண்ணுறோம். சரி, இப்போது இந்த கோல்டுடைய ப்ரைஸ் அடிக்கடி ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் முக்கிய காரணங்கள் என்ன
அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த காரணங்களால் தான் ஒரு நாட்டுக்குள்ள கோல்டு ப்ரைஸ் ஏறும் இறங்கும். ஸோ இது இந்தியாவில் மட்டும் இல்லை, மற்ற நாடுகள்லையும் இந்த ஃபேக்டர்ஸ் தான் கோல்டு ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணும். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன், ரிசெஷன். இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பணவீக்கம், ரிசெஷன் அப்படிங்கிறது தேக்க நிலை. இன்ஃப்ளேஷன் எடுத்துட்டிங்கன்னா, இன்ஃப்ளேஷன் நடந்ததுன்னா பணத்துடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா இறங்கிடும், அதான் பணவீக்கம்னு சொல்கிறோம். அதே போல் கூட்ஸ், பொருளோட விலை வந்து அதிகமாகிடும். இதுதான் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற நிலை. இப்போ இந்த நிலை பார்த்தீங்கன்னா வந்துருச்சுன்னா எல்லாருக்குமே அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல். இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க மணியாக அவங்க வச்சுருந்தாங்கன்னா அந்த மணியோட வேல்யூ வந்து இறங்கிடும். அப்போ இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, முன்கூட்டியே கோல்டாக வாங்கி நம்ம வைக்கணும், ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா காரணம் என்ன, கோல்டோட வேல்யூ இது பார்த்தீங்கன்னா அதிகம். இதே நம்ம மணியாக வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வரும்போது அந்த மணியோட வேல்யூ இறங்கிடும். இப்போ ஒருத்தர் 1 கோடி ரூபா வச்சுருக்காருன்னா அந்த 1 கோடி ரூபாவோட மதிப்பு இன்ஃப்ளேஷன் அப்போ இறங்கிடும். அந்த 1 கோடி ரூபாவை அவர் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணாலும் அதில் வாங்கக்கூடிய பொருட்களுடைய மதிப்பு வந்து அந்தளவுக்கு இருக்காது. அப்போது ஒட்டு மொத்தமாக பணத்தினுடைய மதிப்பு இறங்கிடும். அதனால் முன்கூட்டியே என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டு எல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா கோல்டுனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா எப்பயுமே அதிகம். அப்போது இந்த காரணத்தால் இன்ஃப்ளேஷன் வரக்கூடிய நேரத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டை முன்கூட்டியே அதிகம் வாங்கி வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு இன்ஃப்ளேஷனுக்கு எதிராக ஒரு ஹெட்ஜ் அப்படின்னே சொல்லலாம், ஒரு சேஃப்கார்டு. இப்போ இந்த நேரங்களில் என்ன ஆகும்னா நிறைய பேர் கோல்டை வாங்க நினைக்கும் போது கோல்டுக்கு டிமாண்ட் அதிகமாகும், அப்போ கோல்டுடைய ப்ரைஸும் அதிகமாகும். ஸோ இது வந்து இன்ஃப்ளேஷனில் இந்த மாதிரி நடக்கும். அடுத்தது ரிசெஷன். ரிசெஷனுங்கிறது தேக்க நிலை, பொருளாதார வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்காது, தான் தேக்க நிலை. தேக்க நிலையில் ஒத்துக்கோன்னு உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ ஒரு ரிசெஷனில் தான் நம்ம இருக்கோம், இந்தியாவும் ஒரு ரிசெஷனில் தான் இருக்குது. இப்போ ரிசெஷன் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அந்த கேபிட்டல் மார்க்கெட், ஃபைனான்ஷியல் மார்க்கெட் இதெல்லாம் டவுன் ஆகிடும். உதாரணத்துக்கு ஷேர் மார்க்கெட்டில் அந்தளவுக்கு யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, மற்ற சில இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு நேரம். இந்த நேரத்தில் நிறைய பேர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண நினைப்பாங்க. இதுக்கு மறுபடியும் காரணம் என்னென்னா கோல்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எப்பயுமே அதிகம் தான். அப்போ ரிசெஷன் டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் கூட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் அதிகம் இருக்காததுனால ரிசெஷன் டைமில் மக்கள் கோல்டை வாங்கணும், கோல்டை ஸ்டாஷ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கவனிக்கணும். அடுத்த ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. நான் சொன்னது போல் இந்தியா வந்து வெளிநாடுகளில் தான் நம்ம கோல்டு இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இன்டர்நேஷ்னல் லெவலில் கோல்டோட சப்ளை எந்த அளவுக்கு இருக்குது அதை பொறுத்து தான் அந்த நாடுகளுக்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் ஃபிக்ஸ் ஆகும். உதாரணத்துக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் கோல்டோட சப்ளை அதிகம் இருந்ததுன்னா நேச்சுரலாக கோல்டோட ப்ரைஸ் இறங்கும். அதே போல் இன்டர்நேஷ்னல் லெவலில் கோல்டோட சப்ளை கம்மியாக இருக்குன்னா டிமாண்ட் அதிகமாகும், அப்போ கோல்டோட ப்ரைஸஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஸோ இதுதான் நீங்கள் கவனிக்கணும். அப்போ இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் அதிகமாகும் போதும் அந்த நாடுக்குள்ளேயே இருக்கக்கூடிய நேஷ்னல் லெவல் ப்ரைஸஸும் அதிகமாகிடும். ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளையும் ஒரு முக்கியமான ஃபேக்டர். அடுத்த முக்கியமான ஃபேக்டர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். இது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்றது அந்நிய செலாவணி இருப்பு. எல்லா நாடுகளுடைய சென்ட்ரல் பேங்க் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டாலர்ஸை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க மெயினாக. அது இல்லாமல் கோல்டையும் ரிசர்வாக ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த ரிசர்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இது பேர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்னு சொல்கிறோம். டாலர்ஸ் அது இல்லாமல் கோல்டு, இது இல்லாமல் மற்ற சில கம்போனன்ட்ஸும் உள்ளே இருக்கும். நான் மெயினாக அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்க்குள்ளே இருக்கிறது டாலர் ரிசர்வ்ஸ் இருக்கும், கோல்டு ரிசர்வ்ஸ் இருக்கும். இப்போ இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்க் இது ஆர்பிஐயும் இந்த மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வை மெயின்டைன் பண்ணுது. ஒரு $500 பில்லியன் மேலே நமக்கு இன்றைக்கி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு $30-35 பில்லியன் அளவுக்கு கோல்டு ரிசர்வும் நம்ம வச்சுருக்கோம். ஜென்ரலாக இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டு அதிகமாக ஹோல்டு பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க. நான் சொன்னது போல் கோல்டோட வேல்யூ எப்பயுமே அதிகம். எந்த அளவுக்கு ஒரு நாடு இதை ஹோல்டு பண்ணி வைக்கிறதோ அந்த அளவுக்கு அது வந்து ஒரு சேஃப்கார்டு. அப்போ அந்த ஒரு நாட்டில் இருக்க சென்ட்ரல் பேங்க்கும் முடிஞ்ச வரைக்கும் கோல்டை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை இன்னொரு முக்கிய காரணம் இருக்குது. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வில் US டாலரும் ஒரு முக்கிய கம்போனண்ட். ஆனால் ஒரு சில நேரங்களில் US டாலருடைய விலை பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து இறங்கிடும். இப்போ எப்பெல்லாம் US டாலருடைய வேல்யூ இறங்குதோ அப்போ இந்த சென்ட்ரல் பேங்க்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்சிருக்கும் கோல்டு அதிகமாக வாங்கி அந்த ரிசர்வில் வைப்பாங்க. இதை முக்கியமாக கவனிக்கணும். சென்ட்ரல் பேங்க் மட்டும் இல்லை, மற்ற பேங்க்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டை வாங்கி அவங்களுடைய இருப்பில் வைக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ எப்பெல்லாம் அந்த வங்கிகள் கோல்டு அதிகமாக வாங்கி அவங்களோட இருப்பில் வைக்கிறாங்களோ அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா கோல்டுக்கு டிமாண்ட் வந்துடும். ஏன்னா அந்த கோல்டெல்லாம் அந்த பேங்க்கில் போய் உட்காந்துரும். அப்போ இந்த நேரத்தில் கோல்டுக்கு டிமாண்ட் அதிகமாகிறதுனால இந்த நேரத்துலையும் கோல்டோட ப்ரைஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகும்.
அடுத்த முக்கியமான ஃபேக்டர் என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட். ஒரு நாட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் எந்த அளவுக்கு இருக்கோ அதுவும் கோல்டு ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன ஆகும், ஜென்ரலாக கோல்டு ப்ரைஸஸ் அதிகமாகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மக்களுக்கு வந்து குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பணத்தை லெண்டிங் பண்ணும். மெயினாக பேங்க்ஸ்லாம் லெண்டிங் பண்ணுவாங்க. இப்போ அந்த மக்கள் கையில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்போசபிள் இன்கம், செலவுக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த பணம் லிக்விடிட்டி வந்து அதிகமாகிடும். அப்போ இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, கோல்டு நிறைய மக்கள் வாங்க நினைப்பாங்க. இந்த நேரத்தில் டிமாண்ட் அதிகமாகிடும். அப்போ இந்த நேரத்துலையும் கோல்டோட ப்ரைஸ் அதிகமாகும். இதுக்கு ஆப்போசிட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த நேரத்தில் கோல்டோட ப்ரைஸ் இறங்கும். நான் இந்த நேரத்தில் கோல்டோட டிமாண்ட் வந்து அந்தளவுக்கு இருக்காது. இன்வெஸ்டர்ஸும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால ஜென்ரலாக அவங்க அந்த ரிட்டர்ன் இதுவும் வந்து அதிகமாக இருக்கும். லெண்டிங்கை அவங்க வந்து செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது இல்லாமல் கோல்டு ப்ரைஸை நிர்ணயிக்கக்கூடிய இன்னொரு முக்கிய ஃபேக்டர் என்னென்னா இம்போர்ட் டியூட்டி. இந்தியா நான் சொன்னது போல் இந்த கோல்டு புல்லியனை மற்ற நாடுகளில் இம்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த புல்லியனை வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஜுவல்லரியாக மாற்றி அதுக்கப்புறம் நம்ம அதை விற்கவும் செய்வோம். இப்போது இந்த கோல்டை நம்ம பல்காக வெளிநாட்டிலேருந்து வாங்குறோம் இல்லையா, அப்போ வாங்கும்போது அது மேலே ஒரு வரி போடுவாங்க. அதுதான் அந்த இம்போர்ட் டியூட்டி. இன்னைக்கு தேவை அந்த இம்போர்ட் டியூட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அரௌண்ட் ஒரு 12.5% அளவுக்கு இருக்குது. இப்போ அந்த இம்போர்ட் டியூட்டி அதிகமாக இருக்கிறதுனால இந்த கோல்டு ப்ரைஸஸ் அதிகமாகும். இதுவும் ஒரு முக்கியமான ஃபேக்டர். இந்த காரணத்தினால தான் இந்த கோல்டு ஜுவல்லரிஸ் இந்த மேக்கர்ஸ்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, கவர்மெண்ட் கிட்ட அவங்க வந்து கோல்டுனுடைய இம்போர்ட் டியூட்டியை குறைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கோல்டுனுடைய இம்போர்ட் டியூட்டியை குறைச்சா ஆட்டோமேட்டிக்காக கோல்டு ஜுவல்லரி இதனுடைய விலையும் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். இதெல்லாம் இல்லாமல் ஒரு பேசிக்கான ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அப்படிங்கிற நாடு எடுக்கும் பொழுது இதில் ஜுவல்லரி அப்படின்னுக்கான டிமாண்ட் வந்து ஜென்ரலாக அதிகமாக இருக்கும். மற்ற நாடுகள்லேயும் கோல்டோட டிமாண்ட் அதிகம். ஆனால் மெயினாக இங்கே கோல்டோட டிமாண்ட் எங்கே அதிகமாக இருக்கும்னா, அந்த பேங்க்ஸ் வந்து அதிகமாக கோல்டை எடுத்து ஸ்டோர் பண்ணணும், ரிசர்வில் வைக்கணும்னு பார்ப்பாங்க. அதே போல் இண்டஸ்ட்ரியல் யூசர்ஸ்க்காக கோல்டோட டிமாண்ட் அதிகம் இருக்கும். ஆனால் இந்தியாவில் மெயினாக இந்த ஜுவல்லரி ஹவுஸ் ஹோல்டு டிமாண்டு தான் கோல்டில் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து இன்னொரு முக்கியமான காரணம். சொல்லப்போனால் இதுதான் ஒரு பேசிக்கான காரணம் அப்படின்னே சொல்லலாம். அப்போது ஹவுஸ் ஹோல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா மக்கள் கோல்டை வந்து அதிகம் வாங்கணும், ஜுவல்லரியாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினாலே அந்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கோல்டினுடைய டிமாண்ட் இந்தியாவில் எப்பயுமே அதிகமாக இருக்கும். இந்த காரணத்தினால தான் அவ்வளோ சீக்கிரமாக கோல்டு விலை வந்து ரொம்ப சீக்கிரமாக இறங்காது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அது இறங்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.